ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம பேக் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பேக் செயின் ஸ்டிச் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு த்ரெட் மூமெண்ட் கரெக்டாக வர்றதுக்கும், ப்ளவுஸ் பார்டர்ஸ்க்கு, அப்புறம் வந்துட்டு டிசைன் லுக்காக இருக்கிறதுக்காக இந்த டிசைன் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் வந்துட்டு இதை நம்ம நார்மல் செயின் ஸ்டிச்லேயே போட மாட்டோம். பிட்ஸ் ஒர்க் பண்ணி போடும்போது இந்த ஸ்டிச் வந்துட்டு கிளியராக வரும். நீங்கள் கம்ப்ளைண்ட்லேயே பார்த்துருப்பீங்க பேக் செயின் ஸ்டிச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. நான் வந்துட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க, ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கவங்க மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கிளியராக வரும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நம்ம வந்துட்டு நார்மலாக செயின் ஸ்டிச் போடுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் போடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பேக் சைடு வந்து ஒரு குட்டி லாக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் பேக் சைடு போவோம். அதாவது 2 செயின் ஸ்டிச்சுக்கு ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம செயின் ஸ்டிச் போட மாட்டோம், கொஞ்சம் உள்ள தள்ளி போடுவோம். நான் வந்துட்டு உங்களுக்கு இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். கிளாத்துக்கு அண்டர் மூமெண்ட்டில் நம்ம த்ரெட்டை வந்துட்டு இப்படி தான் போட்டு ஹூக்கில், அதாவது நீடிலோட கொக்கியில் சிக்க வைப்போம். இந்த மாதிரி தான் சிக்க வைப்போம். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் எடுப்போம். நான் வந்துட்டு ஆல்ரெடி இதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கூட உங்களுக்கு தெரில அப்படின்னா பார்க்கலாம் இந்த வீடியோவை. நார்மலாக எப்பவும் போல் செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. நார்மல் செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் பக்கத்துலேயே நம்ம எப்பவும் போல் ரெண்டாவதாக ஸ்டிச் கொண்டு போவோம் பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரி கொண்டு போகக்கூடாது. இதுக்கு குட்டியாக அந்த செயின் ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்காக குட்டி லாக் ஸ்டிச் போடணும். அதாவது குட்டி செயின் ஸ்டிச்சை தான் நம்ம வந்துட்டு குட்டி லாக் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பேக் சைடு அப்படியே திருப்பி ஒரு குட்டி லாக் செயின் ஸ்டிச் போடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணிடணும், பக்கத்தில் குட்டி லாக் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோமா, லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு செயின் ஸ்டிச் போடணும் பேக் சைடு. அதுதான் வந்துட்டு பேக் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஸ்பேஸ் ரொம்ப இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்பேஸில் போடாமல் பக்கத்துலேயே இந்த குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே இன்னொரு பேக் சைட் போய் குட்டி லாக் ஸ்டிச் போடணும். இதுதான் வந்துட்டு பேக் செயின் ஸ்டிச்னு சொல்லுவோம். பிகினர்ஸாக இருக்கவங்க கொஞ்சம் லாங்காக ட்ரை பண்ணுங்கள். லாங்காக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக பர்ஃபெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு போக போக கொஞ்சம் குட்டி குட்டியாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக வரும். நான் இப்போ இது ஃபுல்லாகவே லாங்காக போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் எப்பவும் போல் போடுற மாதிரி ஷார்ட்டாக உங்களுக்கு போட்டு இப்போ காட்டுறேன். இது வந்துட்டு நான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் எடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் வீடியோ. பட் வந்துட்டு எனக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்டிச்சை விட அந்த கிளாத்லாம் ரொம்ப இதாக தெரியுது. ரொம்ப ஜூமிங்கில் எடுத்தால் நல்லா இல்லை. ஸோ அதனால இந்தளவுக்கு டிஸ்டன்ஸில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பேக் செயின் ஸ்டிச் பழகும்போது உங்களுக்கு கை மூமெண்ட் வந்துட்டு பேக் சைடும் முன்னாடி நீங்கள் போடுற ஸ்டிச் சைடும் வந்துட்டு கிளியராக வந்துட்டு மூமெண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் வந்துட்டு இந்த பீட்ஸ் ஒர்க்கு இந்த ஸ்டிச்சில் நீங்கள் பேக் செயின் ஸ்டிச் போடும்போது பேக் சைட் அந்த த்ரெட் மூமெண்ட் பண்ணும்போது பீட்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னுமே க்யூட்டாக இருக்கும், செம்மையாகவும் இருக்கும். ப்ராடக்ட் இது நம்ம ஸ்டிச் வந்து நல்ல லுக்காக தெரியும். ஸோ இதுக்காகவே நீங்கள் வந்துட்டு பேக் செயின் ஸ்டிச் கற்றுக்குங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு பேக் சைடும் போடுவாங்க. அதாவது அப்படியே அதாவது நீடியில் மூமெண்ட் பண்ணி பேக் சைட் போடுவாங்க. அந்த மாதிரி போடும்போது அந்த ஸ்டிச் வந்துட்டு டபுள் லேயர் செயின் ஸ்டிச் தான் சொல்லுவோம். அது வந்துட்டு பேக் செயின் ஸ்டிச் கிடையாது. பேக் செயின் ஸ்டிச்னால் ப்ராப்பராக இது தான். இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்குங்க. இந்த மாதிரி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பீட்ஸ் ஒர்க் பண்ணி நான் சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் வீடியோஸில். இப்போது பேக் செயின் ஸ்டிச்சில் வந்துட்டு எண்ணாட் எப்படி போடணும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் எண்ணாட் தான் போடுவீங்க. பட் இதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. பேக் செயின் ஸ்டிச்சில் நீங்கள் வந்துட்டு பின்னாடி ஸ்டிச் போடுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் பின்னாடி வாக்கிலேயே தான் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், பேக் செயின் ஸ்டிச்சில் லாக் போடணும். நீங்கள் வந்துட்டு நார்மலாக எப்பவும் போல் போட முடியாது. ஸோ இப்போ வந்துட்டு நான் எப்படி போடுறேன்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு நான் குட்டி குட்டியாக உங்களுக்கு வந்துட்டு பேக் செயின் ஸ்டிச் போட்டு காட்டுறேன் பாருங்கள். யூடியூப்பில் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட ஸ்கில்ஸை வச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் போடுற மாதிரி உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ போட்டிருக்க செயின் ஸ்டிச் வந்துட்டு பிகினர்ஸ்க்காக கொஞ்சம் லாங்காக போட்டு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் இப்போ வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன்ல, இந்த பேக் செயின் ஸ்டிச் வந்துட்டு நான் ப்ராப்பராக எப்படி போடுவேன் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ஸ்டிச்சில் காட்டுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடும்போது பேக் செயின் ஸ்டிச் இன்னுமே நீட்டாக அழகாக தெரியும். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இப்போ நான் போதில் குட்டி குட்டி ஸ்பேஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பேக் செயின் ஸ்டிச் போட்டு பழகுங்க. நல்லா வந்துட்டு இருமா வீடியோ போட்டு வரேன். உண்மையாகவே பேபியை வச்சுட்டு ஒரு ஆரி ஒர்க்கில் ஒரு வீடியோ எடுத்து அதை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறவங்கள போதும் ஆயிரும். கண்டிப்பாக இது பேபி வச்சுட்டு வீடியோ போடுறவங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? நான் சேம் ஸ்பேஸில் தான் போட்டிருக்கேன். பட் வந்துட்டு நான் லாங்கா போட்டிருக்க பேக் செயின் ஸ்டிச்சுக்கும், ஷார்ட்டாக இப்போ வந்துட்டு நான் நார்மலா போடுற பேக் செயின் ஸ்டிச்சுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். லுக் எது அட்ராக்டிவாக இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா?